ப்ரோ உங்கள மாரியே ஆஃப்ரிக்காவுக்கு என்னால் 1,00,000ல போ முடியுமா? ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு வந்து 1,00,000ல போ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன அந்த மொரோக்கோ, மாரிட்டேனியா, செனகல், கேம்பியா அந்த கண்ட்ரி வச்சு கேட்குறீங்கன்னு நெனைக்கிறேன். நான் ஆக்சுவலா அந்த கண்ட்ரிலாம் மொத்தமா செலவு பண்ணது வந்து ரூ. 1,00,000 இல்ல. எனக்கு கிட்டத்தட்ட 1.25 பக்கம் எனக்கு செலவாச்சு. இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். பட் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா, உங்களுக்கு வந்து செலவு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இந்தியாவிலேருந்து மொரோக்கோ போகணுன்னா ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்தியாவிலேருந்து செனகல் போகலாம். செனகலுக்கு ஓரளவுக்கு விலை கம்மியாக தாங்க இருக்கும். செனகல்லேருந்து நீங்கள் மாரிட்டேனியா, மொரோக்கோ முடிச்சுட்டு மொரோக்கோலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். நடுவில் கேம்பியாவை மட்டும் நீங்கள் விட்ற மாதிரி வரும். அந்த மாதிரி பிளான் போட்டிங்கன்னா உங்களால் 1,00,000லேருந்து 1.50 அந்த ரேஞ்சில் தான் உங்களால் முடிக்க முடியும். இன்க்ளூடிங் வீசா அதே மாதிரி நான் எப்படி ட்ராவல் பண்ணணும் அந்த சீப்பான இது ட்ராவல் பண்ணிங்கன்னா, கேம்பியாவில் நான் வந்து கூச் சர்ஃபிங்கில் தான் இருந்தேன். பட் மொரோக்கோ, செனகல், மாரிட்டேனியாவில் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்டல்ஸும் எடுத்திருப்போம். அதே மாதிரி மாரிட்டேனியாவில் கூச் சர்ஃபிங்கும் ட்ரை பண்ணியிருப்போம். யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.